ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு எப்படி ஒரு சின்ன டிஜிட்டல் கிளாக்கை ஓட வைக்க முடியும், இல்லனா ஒரு உருளைக்கிழங்குலேருந்து எப்படி கரண்ட் எடுக்க முடியும்? இது ஏதோ ஸ்கூல் சயின்ஸ் ஃபேர் ட்ரிக் மாதிரி தோணலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு பவர்ஃபுல் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். இது உங்க கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியில யூனிட் 2 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வர ஒரு முக்கியமான பகுதி. ரொம்ப முக்கியமான பகுதி. இது ஏன் நமக்கு முக்கியம்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளா சொன்னா, நம்ம போன்ல இருக்கிற சின்ன பேட்டரியில இருந்து ஏன் இரும்பு துருப்பிடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. எக்ஸாக்ட்லி. நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஒரு பாடம் இல்ல, இது ஒரு ஃபண்டமெண்டல் எனர்ஜி கன்வர்ஷன் பிரின்சிபல். எனர்ஜி கன்வர்ஷன்? ஆமா. எப்படி கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்த பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். அப்போ ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்ன? அட் தி சிம்பிளஸ்ட் லெவல், ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் என்பது ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல வர்ற எனர்ஜியை பயன்படுத்தி. ஸ்பான்டேனியஸ்னா தானா நடக்கிற ரியாக்ஷன். ஆமா, தானா நடக்கிற ரியாக்ஷன்ல வர்ற எனர்ஜியை வச்சு எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வயர் வழியா நகர வைக்கிற ஒரு சிஸ்டம். ஓ, அந்த எலக்ட்ரான்ஸ் ஓடுறது தான் நம்ம கரண்ட் அல்லது எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். கரெக்ட். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்ட். நீங்க ரீடாக்ஸ் ரியாக்ஷன் சொன்னீங்க. அந்த வார்த்தையே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரீடாக்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ரிடக்ஷன் பிளஸ் ஆக்சிடேஷன். ரெடாக்ஸ். ஆமா, சரி. இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் மெட்டல் ராட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஜிங்க் மற்றும் காப்பர். ரெண்டையும் அதோட சால்ட் சொல்யூஷன்ல முக்கி வைக்கிறோம். ஓகே. இப்போ இந்த 2 மெட்டலையும் ஒரு சின்ன வயர் வச்சு கனெக்ட் பண்றோம். இதுல ஜிங்க்குக்கு இயல்பாவே எலக்ட்ரான்ஸை இழக்கிற தன்மை, அதாவது ஆக்சிடைஸ் ஆகிற டெண்டன்சி காப்பரை விட ரொம்ப அதிகம். Oh, so it's like one metal is a giver and the other is a taker of electrons. Zinc தள்ளுது, காப்பர் இழுக்குது. பெர்ஃபெக்ட் அனாலஜி. எக்ஸாக்ட்லி. ஜிங்க் எலக்ட்ரான்ஸை தள்ளுறதால அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த வயர் வழியா காப்பரை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அந்த ஓட்டம் தான் எலக்ட்ரிசிட்டி. அந்த ஓட்டம் தான் எலக்ட்ரிசிட்டி. So what's really happening at the particle level? ஜிங்க் இருக்கிற எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி. காப்பர் இருக்கிற எலக்ட்ரோட்ல ரிடக்ஷன் நடக்குது, அதாவது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ உங்க எக்ஸாம்க்கு தேவையான ஆங்கர் டெஃபினிஷனை சொல்றேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சொல்லுங்க. An electrochemical cell is a device in which a redox reaction occurs and electrical energy is either produced, அது galvanic cell, or consumed, அது electrolytic cell. இதுல நீங்க galvanic cellனு சொன்னது எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறது, எலக்ட்ரோலிட்டிக் செல்னு சொன்னது எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துறது, சரிதானே? கரெக்ட். நாம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றது கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் தான், அதாவது galvanic cell. ஓகே. இதுல எலக்ட்ரான்ஸ் வயர் வழியா போகுதுன்னு சொன்னீங்க. அப்புறம் சொல்யூஷனுக்குள்ளேயும் ஏதோ நடக்குமே, இதுல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும்னு நினைக்கிறேன். எஸ், இது ஒரு ரொம்ப காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் எலக்ட்ரான் ஃப்ளோவையும் அயான் ஃப்ளோவையும் குழப்பிப்பாங்க. ஆமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ த்ரூ தி எக்ஸ்டர்னல் வயர், while ions flow through the internal solution, அதாவது எலக்ட்ரோலைட் வழியா. ஓ, எலக்ட்ரான்ஸ்க்கு சொல்யூஷனுக்குள்ள நீச்சல் அடிக்க தெரியாது. அதுக்கு ஒரே வழி அந்த மெட்டல் வயர் தான். ஆனா சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகணும்னா சொல்யூஷனுக்குள்ள அயான்ஸ் நகரணும். ரெண்டும் நடந்தாதான் ஒரு செல் தொடர்ந்து வேலை செய்யும். ஒன்னு நின்னுட்டா மொத்த செல்லும் நின்னுடும். Here's where it gets really interesting. இவ்ளோ சொல்றீங்க, இத மனசுல பதிய வைக்க ஒரு நல்ல அனாலஜி சொல்லுங்க. ஷோர். ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல ஒரு அருவியோட சக்தியில ஓடுற நீர் சக்கரம், ஒரு வாட்டர் வீல் மாதிரி நினைச்சுக்கோங்க. வாட்டர் வீல்? சரி, இதுல எது எது என்னன்னு சொல்லுங்க. அந்த அருவியில கொட்டுற தண்ணீர், வாட்டர் தான் எலக்ட்ரான்ஸ். ஓகே, வாட்டர் இஸ் எலக்ட்ரான்ஸ். அருவியோட மேல் பகுதி, த ஹை பாயிண்ட் தான் நம்மளோட ஆனோட், ஜிங்க் ராட். ஆனோட், அங்கதான் ஆக்சிடேஷன் நடக்குது. ஆமா, அங்கதான் எலக்ட்ரான்ஸ் உருவாகுது. அதனாலதான் அது ஹை எனர்ஜி பாயிண்ட். அருவியோட கீழ்ப்பகுதி, லோ பாயிண்ட் தான் கேத்தோட், காப்பர் ராட். அங்க ரிடக்ஷன் நடக்குது, எலக்ட்ரான்ஸ் பயன்படுத்தப்படுது. எக்ஸாக்ட்லி, அது லோ எனர்ஜி பாயிண்ட். ஓகே, அப்போ எலக்ட்ரான்ஸ் தண்ணி மாதிரி ஒரு ஹை எனர்ஜி பாயிண்ட்ல இருந்து லோ எனர்ஜி பாயிண்ட்க்கு இயற்கையா பாயுது. அதனாலதான் இது ஸ்பான்டேனியஸ்னு சொல்றீங்களா? ப்ரிசைஸ்லி. வேகமா மேல இருந்து விழுகிற தண்ணி அந்த வாட்டர் வீல சுத்தி நமக்கு வேலை செய்யுது இல்லையா? ஆமா,
அதுதான் எக்ஸ்டர்னல் சர்க்யூட். வயர் வழியா போற எலக்ட்ரான்ஸ் ஒரு பல்ப எரிய வைக்கிறது, ஒரு கிளாக் ஓட வைக்கிறது எல்லாம் இந்த மாதிரி தான். ஆனா அருவியில தண்ணி கீழே விழுந்தா அது மறுபடியும் எப்படி மேல போகும்? சைக்கிள் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? எக்ஸலண்ட் கொஸ்டின். இங்க தான் நம்மளோட எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் மற்றும் சால்ட் பிரிட்ஜ் உள்ள வருது. சரி. அதுதான் அந்த தண்ணீரை மறுபடியும் மேல கொண்டு போறதுக்கான ஒரு பாத் மாதிரி. சொல்யூஷனுக்குள்ள நகர்ற அயான்ஸ் ரெண்டு பக்கமும் சார்ஜ பேலன்ஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் தொடர்ந்து ஓடுறதுக்கு வழி செஞ்சு கொடுக்குது. ஓகே. சோ எலக்ட்ரான்ஸ் டவுன் ஹில்ல பாஞ்சு நமக்கு கரண்ட் தருது, அயான்ஸ் அந்த சர்க்யூட்டை உள்ளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுது. சூப்பர் அனாலஜி. இது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு? விஞ்ஞானிகள் எதுக்காக இந்த கான்செப்டை உருவாக்குனாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. 1800களுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டினா அது மின்னல் மாதிரி, நம்ம கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி. ரைட். அப்போ விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. கெமிக்கல் எனர்ஜிய நாம கட்டுப்படுத்தக்கூடிய தொடர்ச்சியான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்த முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் இந்த கான்செப்ட் உருவானது. இது இல்லாம பேட்டரிஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மால விளக்கவே முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி பேட்டரியே இல்லையா? கண்டினியூஸ் கரண்ட் தர பேட்டரி இல்ல. அப்போதான் 1800ல அலெசாண்ட்ரோ வோல்டான்னு ஒரு விஞ்ஞானி. வோல்டா? வோல்டேஜ்ங்கிற வார்த்தை இங்க இருந்து தான் வந்ததா? எஸ், அவர் பேர்ல இருந்துதான். அவர் ஜிங்க் மற்றும் காப்பர் டிஸ்க்ஸ உப்பு தண்ணியில நனைச்ச அட்டைகளுக்கு நடுவுல மாறி மாறி அடுக்கி முதல் பேட்டரி, அதாவது வோல்டாயிக் பைல உருவாக்குனாரு. வாவ்! அதுதான் முதல்ல மனுஷன் உருவாக்குன கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் கெமிஸ்ட்ரிக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை இந்த உலகத்துக்கு நிரூபிச்சது. So Volta basically stacked these metal discs. Fascinating. To really understand what was happening there, let's create a mental picture of just one of those pairs. இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டா இருக்கு. என் கண்ணு முன்னாடி ஒரு லேப் பெஞ்ச்ல இது நடக்கிற மாதிரி ஒரு காட்சியை விவரிக்க முடியுமா? Absolutely. Picture this. கண்ணு மூடி கற்பனை பண்ணுங்க. உங்க முன்னாடி 2 கண்ணாடி பீக்கர் இருக்கு. Okay, 2 beakers. இடது பக்கம் இருக்கிற பீக்கர்ல ஒரு ஜிங்க் ராட், ஜிங்க் சல்ஃபேட்ங்கிற ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன்ல பாதி முங்கி இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த சாலிட் ஜிங்க் ராட்ல இருக்கிற ஒவ்வொரு ஜிங்க் ஆட்டமும் 2 எலக்ட்ரான்ஸை கழட்டி விட்டுட்டு Zn2+ அப்படிங்கிற அயானா மாறி அந்த சொல்யூஷன்ல கரையுது. ஒரு நிமிஷம். அப்போ அந்த ஜிங்க் ராட் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அதோட எடை குறைஞ்சுகிட்டே போகுமா? எக்ஸாக்ட்லி. இட்ஸ் லிட்ரலி டிசால்விங். இப்போ அந்த ஜிங்க் கழட்டி விட்ட எலக்ட்ரான்ஸ் எங்க போகுது? வயர் வழியா அடுத்த பீக்கருக்கு போகுது. கரெக்ட். அது அந்த ராட்ல இருந்து ஒரு வயர் வழியா வேகமா அடுத்த பீக்கருக்கு பயணம் பண்ணுது. வலது பக்கம் பீக்கர்ல ஒரு காப்பர் ராட், காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு அழகான நீல நிற சொல்யூஷன்ல இருக்கு. ப்ளூ கலர். ஓகே. அந்த வயர் வழியா வர எலக்ட்ரான்ஸ அந்த நீல நிறத்துக்கு காரணமான காப்பர் அயான்ஸ் Cu2+ பிடிச்சுக்குது. அப்படி பிடிச்சா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ வாங்கின உடனே அந்த Cu2+ அயான்ஸ் சாலிட் காப்பர் ஆட்டமா மாறி அந்த காப்பர் ராட் மேலேயே ஒரு கோட்டிங் மாதிரி படிய ஆரம்பிக்குது. அப்போ வலது பக்கத்துல இருக்கிற காப்பர் ராடோட எடை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். அதே சமயம் அந்த சொல்யூஷனோட நீல நிறமும் மெதுவா மங்க ஆரம்பிக்கும். Wow! So one rod dissolves and gets lighter while the other gets thicker and heavier. 2 பீக்கருக்கு நடுவுல என்ன இருக்கு? இந்த 2 சொல்யூஷனையும் ஒரு யூ ஷேப்ல இருக்கிற தலைகீழான கண்ணாடி டியூப், அதாவது சால்ட் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுது. சால்ட் பிரிட்ஜ். அதோட வேலை என்ன? அதுக்குள்ள ஒரு ஜெல் மாதிரி கெமிக்கல் இருக்கு. அது வழியா அயான்ஸ் நகர்ந்து இடது பக்கம் அதிகமா சேர்ற பாசிட்டிவ் சார்ஜையும் வலது பக்கம் வர்ற சார்ஜ் இம்பேலன்ஸையும் பேலன்ஸ் பண்ணுது. ஓ! அது இல்லனா சார்ஜ் பில்டப் ஆகி 2 செகண்ட்ல எலக்ட்ரான் ஃப்ளோ நின்னுடும். அதுதான் இந்த செல்லோட அன்சங் ஹீரோ. ஓகே. இந்த மென்டல் பிக்சர் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம ஆரம்பத்துல பேசின எலுமிச்சம்பழம் விஷயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. நிச்சயமா. அந்த லெமன் பேட்டரி தான் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் அப்சர்வபிள் ஃபினாமினன். ஒரு ஜிங்க் நேல், நம்ம கேல்வனைஸ்ட் ஆணி, ஒரு காப்பர் காயின், இது 2யும் ஒரு எலுமிச்சம் பழத்துக்குள்ள கொஞ்சம் தள்ளி தள்ளி சொருகணும். சரி. இப்போ இந்த 2யும் ஒயர் வச்சு ஒரு சின்ன எல்இடி பல்புக்கு கனெக்ட் பண்ணா அது லேசா எரியும். Wait, so any fruit with acid could work. நான் ஒரு உருளைக்கிழங்குல செஞ்சா கூட வேலை செய்யுமா? தியரட்டிக்கலி எஸ். உருளைக்கிழங்கு, ஆப்பிள் எதுல வேணும்னாலும் முயற்சி பண்ணலாம். அதுல இருக்கிற ஆசிட் அல்லது சால்ட் வாட்டர் தான் எலக்ட்ரோலைட்டா செயல்படுது. அப்போ எலுமிச்சையில சிட்ரிக் ஆசிட் தான் எலக்ட்ரோலைட். எக்ஸாக்ட்லி.
நாம முன்னாடி பார்த்த மாதிரியே ஜிங்குக்கு காப்பரை விட எலக்ட்ரான்ஸை இழக்கிற டெண்டன்சி, அதாவது ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் அதிகம். அதனால ஜிங்க் ஆனோடாவும் -V, காப்பர் கேத்தோடாவும் +V செயல்பட்டு எலக்ட்ரான் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு பாய்ந்து அந்த எல்இடியை எரிய வைக்குது. இது ஒரு சின்ன இயற்கையான எலக்ட்ரோகெமிக்கல் செல். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. டெக்னாலஜில இதோட பயன்பாடு நம்ம வீட்ல இருக்கிற ரிமோட்ல போடுற பேட்டரி இதே பிரின்சிபல் தானா? அதே பிரின்சிபல் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா, காம்பாக்டா டிசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம ஃபிளாஷ் லைட், ரிமோட், டாய்ஸ்ல போடுற ஆல்கலைன் பேட்டரிஸ் எல்லாமே எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் தான். அதுக்குள்ள ஒரு ஜிங்க் கண்டெய்னர் ஆனோடாவும், ஒரு கார்பன் ராட் கேத்தோடாவும், நடுவுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பேஸ்ட் எலக்ட்ரோலைட்டாவும் இருக்கும். ஓ, அது லிக்விட் இல்ல, பேஸ்டா இருக்குமா? ஆமா, நீங்க டிவைஸை ஆன் பண்ணும்போது சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகி எலக்ட்ரான்ஸ் பாயிண்ட் பவர் தருது. அந்த பேஸ்ட் இருக்கிறதால பேட்டரியை நீங்க எப்படி வச்சாலும் அது வேலை செய்யும். ஓகே, இப்போ ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் ஐடியா பத்தி பேசுவோம். எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. எலக்ட்ரான் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு போகணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அது ஏன் நேரா அந்த சொல்யூஷன் வழியா குதிச்சு போகக்கூடாது? எதுக்கு இந்த வயர்லாம் சுத்திக்கிட்டு போகணும்? இது ஒரு அருமையான கேள்வி. யூ மைட் திங்க் அ ஷார்ட்டர் ரூட் த்ரூ த சொல்யூஷன் இஸ் ஈஸியர். பட் ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸால ஒரு சொல்யூஷன் வழியா டிராவல் பண்ணவே முடியாது. அதுக்கு பாத் கிடையாது. அப்படியா? ஆமா, only ions can carry charge through a solution. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் தான் சொல்யூஷன்ல நீந்த முடியும். எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஹைவே அந்த எக்ஸ்டர்னல் வயர் மட்டும்தான். அப்போ அந்த வயரை வச்சு நாம எலக்ட்ரான்ஸோட பாதையை கட்டுப்படுத்துறோம். அதனால தான் அதோட எனர்ஜியை நம்மால பல்ப் எரிய வைக்கிற மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்த முடியுது. யூ காட் இட். அந்த ரெண்டு பாதையையும், அதாவது எலக்ட்ரான் பாத்தையும் அயான் பாத்தையும் நாம பிரிச்சு வைக்கிறதுனால தான் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி அதிலிருந்து வேலை வாங்க முடியுது. So, what does this all mean for someone preparing for an exam? இந்த எல்லா தகவல்ல இருந்தும் தேர்வுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில கீ ரூல்ஸை ஒன்னொன்னா தொகுத்து சொல்லுங்க. கண்டிப்பா. இதுதான் ரூல் நம்பர் 1, the golden rule. Electrons always flow from anode to cathode. Through the external wire. Yes, through the external wire. Anodeல ஆக்சிடேஷன் நடக்குது, அங்கதான் எலக்ட்ரான்ஸ் பிறக்குது. கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது, அங்கதான் எலக்ட்ரான்ஸ் பயன்படுத்தப்படுது. Anode to cathode. A to C. Got it. இப்போ ரூல் நம்பர் 2. சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ற அயான்ஸ் எப்படி நகரும்? குட் கொஸ்டின். இதுவும் முக்கியம். பாசிட்டிவ் அயான்ஸ், கேட்டியான்ஸ் flow towards the cathode and negative ions, anions flow towards the anode. இது எது வழியா? இது through the internal solution or salt bridge. இது சார்ஜ் பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. 3. நான் எப்பவுமே குழம்புற விஷயம். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும், ரிடக்ஷன் எங்க நடக்கும்? இது ஞாபகம் வச்சுக்க ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. ரொம்ப பிரபலமான ஒரு மினாமனிக் இருக்கு. OIL, RIG. OIL, RIG. Oxidation is loss of electrons, reduction is gain of electrons. Oxidation is loss, reduction is gain. சரி. இன்னொன்னு, ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். ரெண்டுமே வவல்ல தொடங்குது. ஆனோட், ஆக்சிடேஷன். கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ரெண்டுமே கான்சனன்ட்ல தொடங்குது. கேத்தோட், ரிடக்ஷன். ஆமா, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனோட், ஆக்சிடேஷன், vowels, cathode, reduction, consonants. இது சூப்பர். 4. எலக்ட்ரோட்களோட சைன் எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ்? ஒரு கேல்வானிக் செல்ல, அதாவது பவரை உருவாக்கும் செல்லுல ஆனோட் இஸ் நெகட்டிவ் அண்ட் கேத்தோட் இஸ் பாசிட்டிவ். ஆனோட் இஸ் நெகட்டிவ். ஏன்னா ஆனோட் தான் எலக்ட்ரான்ஸை உருவாக்குற ஃபேக்டரி. அங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதால அது நெகட்டிவ் டெர்மினல். கேத்தோடுக்கு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுறதால அது பாசிட்டிவ் டெர்மினல். மேக் சென்ஸ். ஃபைனலி, தி அன்சங் ஹீரோ, சால்ட் பிரிட்ஜோட முக்கியத்துவத்தை ஒரே வரியில சொல்லுங்க. The salt bridge has two main jobs. It completes the circuit by allowing ion flow and it maintains electrical neutrality in both beakers. அது இல்லனா செல் உடனே நின்னுடும். எக்ஸலண்ட். 5 விதிகளும் ரொம்ப தெளிவா இருக்கு. Let's do a quick recap. Sure. இன்னைக்கு நாம பார்த்தது 1. எலக்ட்ரோகெமிக்கல் செல் என்பது கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குற galvanic செல் அல்லது எலக்ட்ரிசிட்டியை வச்சு கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்துற ஒரு சாதனம். electrolytic செல் two-way street, chemical to electrical and electrical to chemical. ரெண்டாவது பாயிண்ட். 2. The best way to remember this is the waterfall analogy. Electrons
அருவி மாதிரி ஹை எனர்ஜி ஆனோட்ல இருந்து லோ எனர்ஜி கேத்தோடுக்கு பாய்ஞ்சு நமக்கு வேலை செஞ்சு தருது. And the ions inside the solution complete the whole circuit. மூணாவது 3. The lemon battery is a perfect real-world example of this principle in action. நீங்க வீட்லயே செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன galvanic cell. and the final most critical rule. The most critical rule, electrons flow in the wire and ions flow in the solution. இந்த ரெண்டு தனித்தனி பாதைகள் இருந்தாதான் ஒரு செல் இயங்கும். சூப்பர் கிளியர். உங்களுக்காக யோசிக்க ஒரு விஷயம். ஒரு எலுமிச்சப்பழம் 2 வெவ்வேறு மெட்டல்ஸ் இருந்தா ஒரு சின்ன வோல்டேஜ் உருவாகுதுன்னு பார்த்தோம். அப்போ நம்மள சுத்தி இருக்கிற மெட்டல் பொருட்கள் மேல மழைக்காலத்துல ஈரப்பதம் மாய்ஸ்சர் படும்போது அங்கேயும் சின்ன சின்ன நாம கட்டுப்படுத்த முடியாத எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குமா? அப்படி உருவானா அது அந்த மெட்டலுக்கு நல்லதா கெட்டதா? துருப்பிடிக்கிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வில் டைவ் டீப்பா.